வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். இது ஃபிலாசபி தான். ஒரு பொருள் கிடைக்காம ஏங்குறதால இருக்கிற வருத்தத்தை விட, அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் போயிருமோன்னு இருக்கிற வருத்தம், பயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஹெவி. அது ஒரு மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ். நம்ம வந்து பேம்பர் பண்ணுறோம். நோ நோ நோன்னு சொல்லாமல் எஸ் எஸ் எது கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு கொண்டு போகிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு 2 விதமான ப்ராப்ளம் ஆகும். ஒன்று, எஸ் கொடுக்கலன்னா நான் இருக்க மாட்டேன். எஸ் நீ கொடுக்கல, நீ எதுக்கு அம்மா அப்பா இருக்க? கேரை வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது, ஸ்கில் செட்டை வாங்க முடியாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் இன்ஜினியர் ஆகிடலாம், ஆனால் டேலண்ட் ஆக முடியாது. நோங்கிறத எப்படி கற்றுக்கிட்டு நோன்னு ஒன்று உண்டு வாழ்க்கையில். அது வரும், நிறையா வரும். அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது, எல்லாம் எஸ்ஸு கிடையாதுங்கிறத நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி கொடுக்க போகிறீங்க, ஹவு டு அக்செப்ட் நோ அப்படிங்கிறது தான் நீ வர ஃபேமிலி கொடுக்குற சேலஞ்ச். சம்மந்தம் இல்லாமல் ஒரு அத்தை உங்க மேலே பாசமாக இருப்பாங்க, மாமா அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க பாசமாக உங்களுக்கு எதாவது கவனிச்சிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த எமோஷன்லாம் உங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்ருக்கு. திடீர்னு அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது திடீர்னு அப்போ தான் எமோஷன் டெபிசிட் ஆகும். இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. அம்மா அப்பாவை தூக்கி ஓரத்தில் வச்சிருக்கு. அது ஒரு ஹார்மோனல் டிஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் தான். அது ஏன் டிஃபெக்ட்னு சொல்லணும்னா அது உயிர் போயிடுது சம்டைம்ஸ், அதனால டிஃபெக்ட் இருக்குது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. வணக்கம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தி மகாராஷ்டிராவில் நடந்தது தான். ஐஃபோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு ஃபேமிலி முழுசுமே ஒருத்தரை காப்பாற்ற ஒருத்தர்னு சொல்கிறாங்க, பையனை காப்பாற்ற அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க, இல்லை மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. இது என்ன வே ஆஃப் சீக்வன்ஸ் சார்? அதாவது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு தான். அதாவது இளைஞர்களுக்கு வந்து இந்த சின்ன ஃபேமிலி ஆனதுனால, நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதுனால, ஒரு குழந்தை 2 குழந்தைனால நம்ம நோன்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வந்துருச்சு. எது கேட்டாலும் எஸ்ன்னு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. குழந்தைங்களுக்கு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், மனிதர்களுக்கே விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இருக்கும்போது குழந்தைகளுக்கு பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது, விஸ்டம் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ நேச்சுரலாக வந்து அவங்களுக்கு மனசு எப்படிலாம் போகுமோ அப்படிலாம் போகும். அதனால தான் ஆபத்து தெரியாது குழந்தைங்களுக்கு. நமக்கே ஆபத்து தெரியுதுன்னா நம்ம பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆகி மைண்டு சொல்கிறதெல்லாம் போகக்கூடாது, கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம். இது என்ன நம்ம பார்க்குறோன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு ஐஃபோன் மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அப்போ அவங்ககிட்ட அதை வாங்கக்கூடிய அளவில் ஒரு எக்கனாமி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோனை வந்து இஎம்ஐயில் வாங்குகிறாங்க. இந்த பொருள் கிடைச்ச பொருள் இருக்குல்ல, இது ஃபிலாசபி தான். ஒரு பொருள் கிடைக்காம ஏங்குறதால இருக்கிற வருத்தத்தை விட, அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொருள் போயிருமோன்னு இருக்கிற வருத்தம், பயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஹெவி. இது பொதுவாக எல்லா பொருளுக்கும் வரும். அது ஒரு மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ். அந்த ஐயோ இஎம்ஐ கட்டலைன்னா அவன் ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவானா, ஃபோனை ஆஃப் பண்ணிடுவாங்களா, ஏன்னா எப்படியா கட்டலைன்னா இந்த ஃபோன் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேஸ், ஐஃபோன் மேலே அந்த கிரேஸ், அது அடிக்ஷன் யூசேஜில் இருக்கும்போது இவங்க வந்து அந்த இஎம்ஐயை கட்ட முடியாமல் தடுமாறும் பொழுது, அந்த பையன் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சியிலேருந்து மிரட்டுறாப்புல. அவர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு டீப் அடிக்ஷனுக்குள்ளே போனதாக பார்க்குறோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஃபேஸ்லாம் பார்க்கும் பொழுது, நான் இது இல்லைன்னா இறந்துடுவேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த காதல் இல்லைன்னா, இந்த பொண்ணு இல்லைன்னா இறந்துடுவேன், இந்த பையன் இல்லைன்னா இறந்துடுவேன், சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஒரு டீப் அடிக்ஷன். இது நல்லதாக கெட்டதாக லவ் இல்லைங்கிறது 2வது டிஸ்கஷன். இந்த இதில் ஒரு ஃபோனுக்கு அந்த டீப் அடிக்ஷன் வந்துடுது அவருக்கு. அப்போ அவர் ஃபாதர் போய் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணும் பொழுது ஒரு ஆக்சிடென்டல் மூமெண்ட்டில் 2 பேரும் விழுந்துடுறாங்க. இதை அந்த இடத்துல விட்னஸ் பண்ண அம்மாவால் அதை ஜீரணிக்க முடியாமல் அந்த அம்மாவும் கூச்சிடும். நம்ம நிறைய ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். ஏன் வந்து சில நேரங்களில் இந்த ஒரு குரூப் சூசைடு ஆகுதுங்கிறத நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ நிறைய ஆமாம், டீட்டெயில். ஸோ இது வந்து அந்த லாஜிக்கல் இல்லாமல் ஒரு எமோஷனலாக 2 பேர் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஷாக்கில் அந்த லேடி வந்து அவங்களும் குதிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது குதிச்சு, ஆனாலும் அந்த மரணங்கிறத அவங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஒரு நியூக்ளியஸ், இந்தமாரி ஒரு 7-8 குழந்தைங்க இருந்த காலங்களில், 5-6 இருந்த குழந்தைங்களில் ஏதோ ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அடி தான் விழுகும். நோங்கிறது அடிக்கடி வாழ்க்கையில் இந்த குழந்தை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த குழந்தை நோயை கேட்கும். எப்போயாவது ஒரு முறை தான், எப்போயாவது வரும். தோசை எனக்கு வேணும், தோசை கிடையாது, இன்றைக்கி தான். அடுத்த நாள் எனக்கு சிக்கன் வேணும், சிக்கன் கிடையாது, இதுதான். ஸ்கூலுக்கு பேகு பூசு வேணும், இல்லை இந்த பேக்கே கொண்டு போ. நம்ம பார்த்துருக்கோம், 5வது படிக்கும்போது யூஸ் பண்ண பேக்கை 6வது வேறு ஸ்கூலில் போய் நாள் அதே பேக்கில் போகிற குழந்தைங்க ஜாஸ்தி.
அப்புறம் அந்த வருஷம் நடந்த ஜவுளி பர்ச்சேஸில் இருக்கிற மஞ்சப்பைய ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது ஜாஸ்தி. இப்படி எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஆசை இல்லாமல் இல்லை, அவங்க கேட்பாங்க, வாங்கி தர மாட்டாங்க. அப்போ அந்த நோங்கிற விஷயத்த அந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லைஃப்பில் நோ நிறையா வரும், எல்லாமே எஸ் வராது, நம்ம குவாலிட்டியாக கேட்கணும், அதில் தான் எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கேட்கணும். எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணாம், பரவாயில்ல, எனக்கு இதாவது வாங்கி கொடுங்க. இந்தமாரி நிறைய ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை நம்ம ஒரு டிஸ்கஷனில் கொண்டு வந்துட்டோம் குழந்தைங்கள்ட்ட அந்த காலத்தில். நம்மலாம் அந்தமாரி வளர்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களில் அடமன்சி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறது காரணம், நம்ம வந்து பேம்பர் பண்ணுறோம், நோ நோ நோன்னு சொல்லாமல் எஸ் எஸ், எது கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு கொண்டு போகிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு 2 விதமான ப்ராப்ளம் வருது. ஒன்று, எஸ்ஸு கொடுக்கலன்னா நான் இருக்க மாட்டேன், எஸ்ஸு நீ கொடுக்கல நீ எதுக்கு அம்மா அப்பா இருக்க. 3வது பிரச்சனை என்னென்னா, நான் அன்றைக்கி ஜோக்காக சொன்னேன், முதல் நோ எங்கே வரும்னா லவ் ஃபெயிலியர் வரும் அந்த குழந்தைங்களுக்கு. அதில் நிறைய பேர் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க குழந்தைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு நோன்னு சொல்லுவான், ஒரு பொண்ணை ஒரு பையன் நோன்னு சொல்லுவான். அவங்களால அந்த நோ ஒத்துக்க முடியல. அது அம்மா அப்பா எப்படி வாங்கி தர முடியும்? எப்படியா லவ் பண்ணுப்பா ப்ளீஸ்ன்னு வாங்கி தர முடியுமா? முதல் பொருள் வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்க முடியாது. வாங்க முடியாத நிறைய பொருள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. கேரை வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது, ஸ்கில் செட்டை வாங்க முடியாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் இன்ஜினியர் ஆகிடலாம், ஆனால் டேலண்ட் ஆக முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் டாக்டர் ஆகிடலாம், ஆனால் அந்த டாக்டருக்குரிய ஸ்கில் வாங்க முடியாது. அது உங்களுக்குள்ளேருந்து வர்றது. என் பையனுக்கு நல்ல ப்ராக்டிஸ் சொல்ல ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவன் தான் டீல் பண்ணணும், நீங்கள் டீல் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம் கொடுத்து டிகிரி வாங்கி கொடுத்துடலாம், ப்ராக்டிஸ் எப்படி வாங்குவீங்க? பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்துடுவீங்களா தினம் போய்? அப்போ நோன்னு சொல்கிற ஒரு தலைமுறை இல்லாமல் போனதுடைய எக்ஸ்ப்ரெஷன் இது. ஸோ அதை எப்படி சரிப்படுத்தணும்? இதை நம்ம 2 பேர் பேசுகிறோம், நமக்கு நம்ம குழந்தைகிட்ட நோ சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். இருக்கிறது ஒரு குழந்த ஒன்றே ஒன்று கேட்குது, நோன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? ஃபியூச்சரில் அந்த நோவை எப்படி அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஸோ அந்த குழந்தைகளுக்கு நோங்கிறத எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? நோன்னு ஒன்று உண்டு வாழ்க்கையில், அது வரும், நிறையா வரும், அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது? எல்லாம் எஸ்ஸு கிடையாதுங்கிறத நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி கொடுக்க போகிறீங்க? ஹவு டு அக்செப்ட் நோ அப்படிங்கிறதான் நீ அடுத்து இருக்கிற நீ வர ஃபேமிலிக்கு இருக்கிற சேலஞ்ச். ஏன்னா அந்த ஜென்சிக்கும் அடுத்த ஆல்ஃபாவும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இது. இன்னொன்று, எல்லாமே போராடினா ஜெயிச்சிருன்னு நினைக்கிறாங்க. ஜெயிக்கிறது முக்கியம், போராடுறது முக்கியம். போராட்டத்தில் 2-3 வகைகள் லிமிட்டேஷன் இருக்குது. நம்மளுடைய பயாலஜிக்கல் லிமிட் இருக்குது, நம்மளுடைய மென்டலுடைய லிமிட் இருக்குது, இந்த உலகத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் லிமிட் இருக்குது, கெமிக்கல் லிமிட் இருக்குது. எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அடமண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரியான அசம்பாதாதங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். சார், ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் ரெடி டு லிவ் வித்தவுட் எனி ஒன் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அதுக்கிடையில் யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் உருவாகுது இல்லை? யாரும் வேண்டாம். பியூட்டிஃபுல்லாக நீங்கள் கேட்டீங்க. அதாவது யார் இல்லாட்டா நான் வாழுவேன் அப்படிங்கிறது ஒரு போக்கு, அதே நம்ம ஒரே ஆள் இல்லைன்னா செத்துருவாங்க ஒரு போக்கு. இது ஏன் அப்படின்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இதை நம்ம சேனலில் எஸ்எல்ஜின்னு வச்சுருக்கோம், சயின்ஸு லாஜிக்கட்ஸ்னு. இதுனா ஒன்று சயின்ஸு கிடையாது, இது லாஜிக். நம்ம பேசுகிறது மனசுக்கு எமோஷன் முக்கியம். நாங்கள் யாரை கண்டுக்க மாட்டோம்னு சொல்கிறது, உங்களுக்கான எமோஷன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அம்மாட்டேருந்து கிடைக்கும், அப்பாட்டேருந்து கிடைக்கும், அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் எமோஷன் வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டுருக்கு. நீங்கள் அது வாயில் சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு தெரியறதில்ல, அது ஏதோ ஒரு ஃபீலில் உள்ளே போயிட்டுருக்கு, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ கிளாஸ் வந்து சண்டை போடுறான்னா, இனிமேல் அவன்கிட்ட வாழ்க்கைக்கு பேச மாட்டேன், அவன் யார், எனக்கு எதிரி அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஆனால் மனுஷனோட வாழ்க்கையில் உங்கள் ஏஜ் கூட கூட உங்களுக்கு எமோஷன் கொடுக்குறவங்க குறைஞ்சிட்டே வருவாங்க. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் ஒரு ஏஜ் போக போக பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. உங்கள் சித்தப்பா சித்தி சம்மந்தம் இல்லாமல் ஒரு அத்தை உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க, மாமா உங்கள் மேலே பாசமாக இருப்பார். நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க பாசமாக உங்களுக்கு எதாவது கவனிச்சிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த எமோஷன்லாம் உங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுத்துட்ருக்கு. திடீர்னு அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்போது, திடீர்னு அப்போ தான் எமோஷன் டெஃபிசிட் ஆகும். அப்போ நம்ம தேடினா கிடைக்காத எமோஷன், ஏன்னா அதை உருவாக்குறதுக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. நீங்கள் எமோஷன் கொடுக்குற இடத்துக்கு போயிடுவீங்க. ஜென்சிக்கு அப்போ வரும்போது அது புரியும். இப்போ எமோஷன் பேம்பர் இருக்குது. யார்? அவங்க அம்மா அப்பா, இந்த சுற்றி இருக்கிற 3 பேர். குவாண்டம் ஆள் கொடுக்குற ஆள் கம்மி, ஆனால் குவாண்டம் ஜாஸ்தி, ஃபுல் ஃபோக்கஸ்ஸு. அதனால் இப்போ தெரியறதில்ல. ஆனால் அந்த எமோஷன் குறையும் பொழுது இந்த லவ் இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது அது ஒரு ஹார்மோனல், இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம். அது அம்மா அப்பாவை தூக்கி ஓரத்தில் வச்சிருது. அது ஒரு ஹார்மோனல் டிஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் தான். அது ஏன் டிஃபெக்ட்னு சொல்கிறோன்னா, அது உயிர் போய்டும் சம்டைம்ஸ், அதனால் டிஃபெக்ட்டுங்கிறோம்.
ஒரிஜினல் நல்லதாக இருந்தது, இப்போ டிஃபெக்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் இந்த எமோஷன் பத்துறதில்ல. இந்த அம்மா அப்பாவால் காப்பாற்ற முடியல இந்த காதல் விஷயங்கள் எல்லாம். நீங்கள் அதுக்கு தான் அந்த காலத்தில் இந்த சுந்தரபாண்டியன் படத்தில் ஒரு ஒரு சீன் வச்சுருப்பார் டேரக்டர். ம். அந்த பொண்ணு லவ் பண்ணுறத அடம் பிடிக்கும். சித்தி. சித்திங்கிற கேரக்டர் அவங்க எங்கேயோ இருப்பாங்க, கூப்பிட்டு விடுவாங்க. சித்தி, அத்தை, பெரியம்மா, அக்கா, தம்பி, பல கேரக்டர் வந்து பேசுவாங்க. அவன்லாம் டிப்ளமேட்டிக்கெல்லாம் பேச மாட்டான், எமோஷனாக பேசுவான். அவனுக்கு உண்மையிலே எமோஷன் இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபேமிலியும் அப்படி யாரையும் நம்புறதில்ல. யாராவது ஒருத்தர் வந்து பேசுனா நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புறதில்ல. 2வது அவங்களுக்குமே எமோஷன் அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ இந்த எமோஷனல் டெஃபிசிட் எதை நோக்கி போகுங்கிறது மனித நாகரிகத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை. ஏன்னா எமோஷனுங்கிறது மனுஷனுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட். அது இல்லாட்டா சொசைட்டியில் எப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும். இந்த லோன் மேன் இந்த க்ரௌடுன்னு ஒரு புக்கு உண்டு. ஓகே, நான் க்ரௌடில் இருக்கிறேன் ஆனால் தனியாளாக இருக்கிறேன். அதோடைய சைக்காலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஹியூஜ். அதை நம்ம நோக்கி இந்தியா நகர்ந்துட்டுருக்கோம். நம்ம மாரி ஒரு கலாச்சாரம், ஒரு இனக்குழுவாக வாழ்கிற கலாச்சாரத்தில் அதிகமாக இருந்தவன் வரலாற்றில் நம்ம தான். யூரோப்லாம் உடஞ்சிருச்சு, 300 வருஷம் ஆயிடுச்சு, 200 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பு தான். நம்ம குறையாக இருக்கோம், ஆனால் நம்ம மூவ் ஆகும்போது நம்ம பாப்புலேஷனில் அது எவ்வளோ பெரிய சைஸை உண்டாக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ நம்ம நோன்னு சொல்கிறத பழக்கப்படுத்தணும், அதை எமோஷனோட சொல்லி பழக்கப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.